Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் தான் பண்ண போறோம். ட்ரீம் கேச்சர் பண்ண போறோம். சோ இதுக்காக பேஸ்க்கு மட்டும் கார்ட்போர்ட் யூஸ் பண்ண போறோம். ஒரு ரவுண்ட் சைஸ் கார்ட்போர்ட் எடுத்துட்டு அதுல வந்து இன்னொரு ரவுண்ட் வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி. இப்போ இத அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி தான் ஒரு ரிங் மாதிரி பண்ணியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போறோம். நான் இன்னைக்கு பர்பிள் எடுத்துர்க்கேன். நீங்க என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம். இல்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த பேப்பர்ல ஒட்டிடலாம். இப்போ இது சுத்தி இருக்கிறது நடுவுல இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி கவர் பண்ணா நம்ம ஈஸியா சீக்கிரமா கவர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ உள்ள இருக்கதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இது இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் வந்து ரவுண்ட் வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இது மாதிரி ஒரு 3 சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 3த்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்பைரல் மாதிரி கட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸ்பைரல் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே கட் பண்ணலைனாலும் நம்ம பென்சிலை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3த்தையும் பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வர போகிறோம் இந்த எட்ஜில் இருந்து. ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இதை ஃப்ரீ பண்ணோம்னா நம்மளுக்கு அது இன்னும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிடும். ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இந்த ஃப்ளவரோட பின்னாடி பக்கம் இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், இது இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு பேர்ல் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த ரிங் மேலே ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பரில் ஃபெதர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எல்லோ கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட இந்த சைடில் அந்த ஃபெதரோட ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நெருக்கமாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. ஸோ ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபெதரோட லுக் கிடைக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணுக்கு வரும்போது குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ அகைன் இங்கே அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஃபெதர் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். எனி கலர் த்ரெட், என்ன த்ரெட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு லைட்டாக இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து 3 செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு லென்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தியாக நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டும் சேம் சைஸில் வச்சுட்டு நடுவில் வைக்க போகிறது மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதுவும் ஒட்டிடலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த த்ரெட்டில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கும் த்ரெட்டே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரீம் கேச்சர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் ட்ரீம் கேச்சர் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு கலர் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ ஃபேவரட் கலர், ஸோ அதில் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபெதரும் ஒவ்வொரு கலரில், ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ அது அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ண வேண்டியது தான். ஸோ வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான வால் ஹேங்கிங்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சேனலில் வந்து 2 கிராஃப்ட்டை ஸ்ரீலக்ஷ்மி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டிஷ்யூ பேப்பர் வால் ஹேங்கிங் ரொம்ப மந்த்ஸ் முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ஸ்ரீலக்ஷ்மி. அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக பண்ண இந்த டைனிங் டேபிள், மினியேச்சர் டைனிங் டேபிளும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீலக்ஷ்மி சென்ட் பண்ணதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.